உத்தம வில்லன் சின்ன சின்ன படங்கள் எடுத்து இப்போ மிகப்பெரிய மாபெரும் கலைஞன் கமல் சாரோட முக்கியமான படம் உத்தம வில்லன் நாங்கள் தயாரிச்சிருக்கோம். இந்த படம் வந்து ஒரு 6 மாசமா எல்லா வேலைகளும் முடிஞ்சு ரிலீஸ்க்கான வேலைகள் நாங்கள் வந்து இப்போ 3 மாசமா வந்து மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. இப்போ மே 1 ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டோம். இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்துச்சு சில சங்கங்கள் மூலமா. அதை கமல் சாரு, சாருகாசன் சாரு, சங்கங்களில் உள்ள முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே உட்காந்து ஒரு 3-4 கட்ட பேச்சுவார்த்தையா அந்த பிரச்சனை எல்லாமே முடிச்சு பேசிட்டே இருந்தோம். அதுல எல்லாருடைய பேரையும் நான் இப்போ கரெக்டாக சொல்ல முடியுமா தெரியல. அபிராமி ராமன் சாரு, அன்பண்ணன், அப்புறம் வந்து செல்வின், அண்ணாமலை, சுப்பிரமணியன் சாரு, அப்புறம் இப்படி அருள்பதி சாரு எல்லாருமே வந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணாங்க. எங்களுக்காக உட்காந்து பேசினாங்க. பன்னீர்செல்வம் தியேட்டர் அசோசியேஷன் தலைவர் அவரும் வந்திருந்தாங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தையில் வந்து என்னன்னா நாங்கள் என்ன முடிவு, அந்த எல்லாருமே எடுத்த முடிவு என்னன்னா விஸ்வரூபத்துடைய பிரச்சனையை உத்தமவில்லன் மேல திணிக்கக்கூடாது. அந்த கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த கேஸுக்கான என்ன தொகையோ அதை மட்டும் இல்ல தயவு செஞ்சு நான் சொல்லிடுறேன் சார் ப்ளீஸ். இல்ல அதை கொடுத்தா போதும் திருப்பதி பிரதர்ஸ். அடுத்து வர தொகையை வந்து அடுத்தடுத்த கம்பெனிகள் கொடுக்கணும் ஒரு முடிவு எடுத்துட்டு போனாங்க. அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு போஸ் அது கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு சுகமா இருந்துச்சு. எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ சமீபத்தில் வந்து 4 நாளைக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டேன், திடீர்னு மறுபடியும் உத்தமவில்லன் படத்துக்கு ஒரு தியேட்டரில் நடந்த ஒரு கூட்டத்தில் ரெட் அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி அது ரொம்ப சங்கடமாயிடுச்சு. ஏன்னா வியாபாரம் தொடங்குற இந்த நேரத்தில் எங்களை வந்து ரொம்ப சங்கடப்படுத்துற மாதிரி இருந்துச்சு. அந்த தகவல் என்னன்னு சொல்லி போஸ்ட்டை கேட்டப்ப அவர்கிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்துச்சு. அது எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்படி தனிப்பட்ட முறையில யாருக்கும் வந்து என்னன்னா ஒருத்தவங்க இது எல்லாமே இந்த சபையில சொல்லணுமான்னு எனக்கு தெரியல. யாரோ அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து தனியா வந்து ஒரு அமௌண்ட் கேட்கறாங்க எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னப்போ அது எனக்கு அது பிடிக்கல. இந்த விஷயம் நம்ம பண்ணவும் கூடாதுன்னு நான் சொன்னேன். அதுக்கு பிறகு நம்ம நிர்வாகம் எல்லா நிர்வாகத்துக்கு எல்லா பார்வை கொண்டு வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு கடிதம் கொடுத்து தானு சார் மூலமா இது எந்த வகையிலும் சரிதான், அது தவறு, அது கொடுக்கறதுல யாரும் அலோவ் பண்ணக்கூடாது, மொத்த சினிமாவும் ஒன்னா நின்று இந்த மாதிரி ஆட்களுக்கு உறுதுணையா போகக்கூடாதுன்னு சொல்லி முடிவெடுத்துதான் எல்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களும் ஒத்துக்கிட்டு அந்த மாதிரியான எந்த விஷயம் வேணாம், தடை நீங்கிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் மே 1ஆம் தேதி குறித்த தேதியில வரும். அதுக்கு ஒத்துழைத்த எல்லாருக்கும் நன்றி. குறுகிய நேரத்துல எல்லாருக்கும் இந்த தகவல் சொல்லி எங்களுக்காக வந்து இங்க வந்ததுக்காக உங்க எல்லாருக்கும் நான் சினிமாவில் இருக்கும் வரை எல்லாருக்குமே வந்து நன்றி கடன் பட்டிருப்பேன். நான் சின்ன சின்ன படங்கள் வாங்கினது சரி, நான் படங்கள் பண்ணும்போது சரி, யாருக்கும் எந்த சிக்கல் கொடுக்கக்கூடாது, தொல்லை பண்ணக்கூடாது, மனசோட வேலை பார்க்கணும் தான் நான் என்னைக்கு நம்புவேன். அதுதான் நான் மதிப்பேன். இதுல எது கசப்பான அனுபவங்கள் எல்லாம் நிகழ்ந்தாலும் எங்களுக்காக ஒட்டுமொத்தமா நின்று குரல் கொடுத்த உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் யூ சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. மே 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். அது உங்க ஒத்துழைப்போட ரிலீஸ் ஆகுங்கிற அறிவிப்பை நாங்கள் சொல்றேன். எல்லாருக்கும் நன்றி.